ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்காபுரம் கோழியுடைய முட்டை குடல் இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம். பாருங்கள், இது பாருங்கள், லிங்காபுரம் கோழி முட்டை. இது வந்து அதோடைய குடல். சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு இதை நம்ம சமைக்க போகிறோங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், லிங்காபுரம் கோழி முட்டை குடல் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நீஸ் வாசனை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா இப்படி பாயில் பண்ணி விட்டுக்குனா நல்லா புட்டையாக வந்துடுங்க. இல்லைன்னா உடஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டா இந்த முட்டைங்கள்லாம் உடையாமல் நல்லா பால் மாதிரி மேலே வந்துடும். இங்கே பாருங்கள், சூடு ஏறினோடனே குடலெல்லாம் எப்படி சுருங்கிடுச்சோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்ன வேணுமோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நீஸ் வாசனை இல்லாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். முட்டையும் அப்படியே கெட்டியாக பால் மாதிரி ஆகிடும், உடையாது. கொஞ்ச நேரம் இதை அப்படியே பாயில் பண்ணி வேக விடும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டோம் இல்லைங்களா, வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா பொடியாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், முட்டை கூட உடையாமல் வந்திருக்கு. நம்ம அப்படியே அலசி செஞ்சோம்னா முட்டைலாம் உடஞ்சிச்சின்னா கெலீஜாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சா. இப்போ இதுக்கு என்ன தேவைன்ட்டு நம்ம பார்க்கலாமா? என்ன தேவைன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் போட்டுட்டு சிம்பிள் தாங்க, நம்ம சிக்கன் செய்கிற மாதிரி தான். என்னென்னா அந்த முட்டை உடையாமல் நம்ம பாயில் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால நான் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து கடுகு போட மாட்டேன், கருவேப்பிலை போட மாட்டேன். நான்வெஜ்ஜில் இது ரெண்டு போட்டால் டேஸ்ட் இருக்காதுங்க. மட்டனுக்கு போட்டுக்கலாம் கருவேப்பிலை நிறைய, எவ்வளோ போட்டாலும் நல்லா மணமாக இருக்கும். சிக்கனுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரைக்கெல்லாம் வந்து கருவேப்பிலை போடக்கூடாது. கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக மணமாகவும் நல்லாயிருக்கும். நான் கடுகெல்லாம் போட மாட்டேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். சும்மா பட்டை சின்னது வாசனைக்காக ஒரு 2. பாருங்க, வெங்காயம் நல்லா கொஞ்சம் சேகர வரைக்கும் விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது வதங்குறப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அப்புறமும் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ போட்டுக்கிட்டு இது தேவையானதெல்லாம் போட போகிறோம். பாருங்கள், மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு தேவையான நம்ம வதக்குறப்பே போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். மஞ்சள் பொடி, சிக்கன் மசாலா வந்து இது யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் இதையும் கொஞ்சம் வந்து இப்போவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை வாசனை வருன்றதுனால நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் இப்படி ஆனதுக்கப்புறம் பெப்பர் போட்டு தான் மெயினாக செய்யணும். நம்ம பெப்பர் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கணும். இப்போ இந்த மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த முட்டை போட்டி குடல் மாதிரி இருக்கும், மட்டன் மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், உடையாமல் எவ்வளோ நல்லா வந்துருக்கு. நம்ம கழுவுறப்போ கூட நீட்டாக பார்த்து க்ளீன் பண்ணிக்கணுங்க. முட்டை உடஞ்சிச்சின்னா குழம்பு நெய்ஸ் வாசனை வரும். அது அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடுவோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரையாக முட்டை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். முட்டையும் வெந்துருச்சு, அந்த குடலும் நல்லா வெந்துருச்சு, பூட்டியும்.
இப்போ நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மிளகா பொடி அதிகமாக போட்டிருக்கேன். பெப்பர் ரொம்ப சூடு இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன். பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. லிங்காபுரம் கோழியுடைய முட்டையும் அதோடைய போட்டி குடல் ரெண்டையும் நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபினிஷ்.